கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாப்பிரெட்டிப்பட்டியில பயின்று வருகிறேன். ஓகே, உங்களுடைய பெற்றோர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட ஃபேமிலியில வந்து 5 பேர் மொத்தம். தம்பி, பாப்பா, அப்புறம் நானு, அப்பா, அம்மா. வித்தியாசமா இருக்கே. 5 பேர், அப்பா, அம்மா, தம்பி, பாப்பா இருக்கான்னு சொன்னீங்களா? இப்போ அவங்க வந்து தம்பி பாப்பா இருவருமே வந்து இருக்கும் பொழுது உங்களை வந்து படிக்க வச்சாங்க. இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க இருக்காங்க அப்படின்னாவே இப்போ 2 அந்த மாதிரி இருந்தவரை, இப்போ 3, 4 அந்த மாதிரினா ஒர்க் அந்த மாதிரி வந்து போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கா? இல்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் இருந்தது இல்ல. ஏன்னா என்னோட வீட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஆயுதமா தான் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. கல்வி மட்டும் இல்ல, அதாவது வந்து இந்த சமூகத்துல அப்படிங்கிறது ஒருத்தரோட தனித்திறமை அப்படிங்கிறது வந்து கல்வியால தான் வெளிப்படுது. அதனால வந்து நான் கல்வியை கற்றுட்டு, அதாவது நான் படிக்காம எங்க தம்பிக்கும் பாப்பாவையும் படிக்க வைக்கிறத விட நான் படிச்சு படிப்போட அருமை என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட தம்பி பாப்பாவை படிக்க வச்சேன்னா படிப்புன்னா என்னன்னு எனக்கும் தெரியும், என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், என்னோட தம்பி பாப்பாவுக்கும் தெரியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து தொழில் எதையும் செய்யாம இருக்கேன். எங்க வீட்லயும் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சூப்பர், அருமை அருமை. இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கல்வியும் தாண்டி பசங்க அப்படின்னாவே ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் இருந்துட்டு இருக்கீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது பசங்க வந்து ஒர்க்குக்கு போய் பார்ட் டைம் ஜாப் பண்றது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதே சமயம் கல்வியை வந்து முக்கியமா நினைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதியம், கல்வி இது ரெண்டுமே வந்து நம்ம அதே கண்கள் மாதிரி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கண் இல்லைனாலும் குருடுதான். சோ அதனால வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து மிக அழகாக வந்து சொல்றீங்க. அதே சமயம் அதே சமம் தான் கல்வி அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க.